ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகாவதார் நரசிம்மா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு பேன் இண்டியன் லாங்குவேஜ் ஃபிலிம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D அண்ட் 2D ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அனிமேட்டட் மூவி. இது வந்து ஒரு மைத்தாலஜிக்கல் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர், விஷ்ணு இவங்களை பேஸ் பண்ண ஒரு கதை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட்டாக இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஹொம்பாலே ப்ரொடக்ஷன் இவங்க ஆல்ரெடி கேஜிஎஃப் இந்த மாதிரிலாம் எடுத்த ஒரு பெரிய டீம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வந்து இப்போ 2025 இந்த பார்ட் வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட்டன் டேரக்டர் அஸ்வின் குமார் ஸ்க்ரீன் பிளே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மெயினாக இந்த படத்தோட அந்த ஒரு பேஸ் கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுக்கு வந்து விஷ்ணு அவரை பேஸ் பண்ண ஒரு கதை. இது மெயினா அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் பிரகாலநாதான் ஒருத்தர் இருப்பாரு. இது வந்து ரொம்ப ஒரு மைத்தாலஜிக்கலான ஒரு பழைய கதை இது. ஸோ அவருக்கு வந்து எப்படி விஷ்ணு வந்து காட்சியளித்தார், அதுக்கப்புறம் அவர் அந்த ஊர்ல இருக்க அசுரர்களை எப்படி விஷ்ணு வந்து கொன்னார் அப்படின்றது தான் இதோட ஒரு கான்செப்ட் இது. ஸோ இது ஒரு பெரிய ஸ்டோரி தான் இது. அதனால இதை நான் ஷார்ட்டாக சொல்றேன். இது கதைகள் எல்லாம் சின்ன வயசுல நிறைய பேர் படிச்சிருப்போம். அவங்க வீட்டில் தாத்தா பாட்டிகள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் மூவியா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது நான் ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. உண்மையில அந்த ஒரு அனிமேட்டட் சீன்ஸ்லாம் லைக் பார்க்கும்போது சரி ஓகே ரொம்ப கிராண்டியராக பண்ணியிருக்காங்களே, ஒரு சின்ன பட்ஜெட்லேயே பயங்கரமாக இருக்குது ட்ரைலர். ஸோ படம் மெயினாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் பார்த்தா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்து இந்த ரீசன்ட் டேஸில் எனக்கு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் நான் பார்த்தது சாம்சியஸோட மியூசிக். ஸோ ஒரு பேன் இண்டியன் லாங்குவேஜ் ஃபிலிமுக்கு சாம்சியஸ் மியூசிக் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் தமிழ் சினிமாவில். நிறைய நல்ல படங்கள் மியூசிக் கொடுத்தோம், அவர் பேர் அதிகமாக வெளியே வரல. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸாக இருக்கட்டும் மியூசிக் ரொம்ப தரமாக போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செமையாக பண்ணியிருக்காரு. செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. செமையாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். அவருக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில் செமையாக லைக் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலில் போட்டிருக்காரு. மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து அனிமேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கில்பர்ட் ஜெகநாதன், சஞ்சீவ் பால் இவங்களோட அனிமேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அனிமேஷன் மாதிரியே தெரியல எனக்கு. ரொம்ப அந்த அளவுக்கு வந்து ரியாலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க அனிமேஷனையும். ரொம்ப சும்மா ஒரு பொம்மை படம் மாதிரி எடுக்காம ஒரு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு என்னென்ன தேவையோ அந்த அனிமேட்டடான விஷயங்களை நம்ம இந்தியன் பட்ஜெட்குள்ள எப்படி, ஏன்னா இதெல்லாம் நீங்க ரொம்ப நீங்க லைக் ஃபாரின் டீம் நிறைய இங்கிலீஷ் ப்ரொடக்ஷன்லாம் கூப்பிட்டீங்கன்னா பட்ஜெட்டை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவாங்க. இவங்க வந்து ஒரு சின்ன பட்ஜெட்லயும் அவ்வளோ நீட்டாக வந்து அனிமேட்டட் சீன்ஸ்லாம் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் டீம் சௌரவ் மிட்டால் அவரோட விஎஃப்எக்ஸ் டீம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாமே செமையா இருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், அந்த அந்த ஒரு கழுகு வர சீன், அப்போ சின்ன சின்ன சீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பராக இருந்தது. இதுல வந்து அந்த மகாவதாரா அந்த நரசிம்மர் அவர் வந்து எடுக்கிற ஒவ்வொரு அவதாரம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் ப்ளஸ் படம் ஃபுல்லாமே நிறைய விஎஃப்எக்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு சீன்ஸுமே அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து விஎஃப்எக்ஸ் டீம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா இதில் விஎஃப்எக்ஸ் உதவுச்சுன்னா படம் காலியாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்தது, ஓம்ராஜ் டேரக்டர் ஒரு படம் ஒன்று எடுத்தாரு. அது வந்து அது ராமாயணா பேஸ்டு கான்செப்ட். அந்த படமும் பெருசா போகல. அதுக்கு காரணம் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளம். வந்து விஎஃப்எக்ஸ் டீம் ரொம்ப காமெடியா இருந்தது. விஎஃப்எக்ஸ் தான் சொல்லணும். அது லைக் அது நல்ல மைத்தாலஜிக்கல் கதையா இருந்தாலும் பட் இதுல வந்து அந்த தப்பா பண்ணாம விஎஃப்எக்ஸ் டீம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்தது. இதுல வந்து நிறைய அவங்களோட அவுட்புட் அவ்வளவு சூப்பரா தெரியுது படத்துல. ஒரு நல்ல ஒரு 4K ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர்ஸ் அஜய் வர்மா அண்ட் டைரக்டர் அஸ்வின் குமார் அவரே தான் இந்த படத்துக்கும் எடிட் பண்ணியிருக்காரு. அஜய் வர்மா இவங்க 2 பேர் சேர்ந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் எல்லாமே ரொம்ப செமையா இருந்தது. ஸோ இந்த ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப புரியுற மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. இதை வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி எடுத்தது ஒரு பெரிய விஷயம். பட் அந்த 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள நீட்டாக ஆடியன்ஸ்க்கும் கன்வே பண்ணுற மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு லேக் இல்லாத அளவுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க இவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அஸ்வின் குமார் வந்து ஒரு டெபியூட்டன் டேரக்டர். இந்த மாதிரியான ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரியை எடுக்கிறாரு. ரொம்ப இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம தப்பா சொல்லிட்டா கூட அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரின்ற போது கதையை அந்த அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி மெயினாக ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் எழுதியிருந்தாரு. ஆடியன்ஸ்க்கும் நல்லா எங்கேஜ் ஆகிற மாதிரி. மெயினாக அந்த பிரகாலநாதா அவரோட ஒரு கதை தான் இது. அது வந்து அவ்வளோ பார்த்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் கதையை எனக்கு பிரகாலநாதோட கதைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அந்த ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது பட் படத்துக்குள்ள பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு நீட்டாக அவரோட கேரக்டரை நரேட் பண்ணி அவருக்கு எப்படி இந்த லார்ட் விஷ்ணு மேல அந்த ஒரு பக்தி வருது, அந்த சீன்ஸை கரெக்டாக கொண்டு வந்து ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாகவும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கதையை நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாக அந்த கதை மட்டும் போவோம். நம்ம வெப் சீரிஸ் மாதிரி எடுத்துகிட்டே போகலாம் அந்த கதை அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து இந்த நம்ம ஆல்ரெடி 5 பார்ட் அவர் பிளான் பண்ணிட்டாரு. இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்ன்ற போது கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணுன்றதுக்காக ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக கொண்டு போயிருந்தாரு. கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக கதை போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃப்லாம் செமையாக பண்ணியிருந்தார் அவரோட ரைட்டிங்ல. எஸ்பெஷலி அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம்
செமையா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து நீட்டா பண்ணியிருந்தாரு. டுவர்ட்ஸ் அந்த ஒரு எண்ட் வரைக்கும் போயிட்டு ரொம்ப சூப்பரா முடிச்சிருந்தாரு. உண்மையா ரைட்டிங்க்கு பெரிய ஆர்ட்ஸ் எடுத்தது. நம்ம மத்த படங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்றதுக்கும், இந்த மாதிரியான மைத்தாலஜிக்கல் ஃபிலிம்ஸ்க்கு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்றதுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட டைரக்ஷனா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டான ஒரு படம் அது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பக்கா தியேட்டர் மெட்டீரியல் இந்த படம். பட் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2டி ஃபார்மேட்ல தான் பார்த்தேன். நம்மளால இந்த இந்த கண்ணாடிய போட்டுட்டு இதுக்கு மேல 3டி கிளாஸ் போட்டு பார்க்கறது ஒரு மாரி ஈஸியா இருந்தது. பட் நான் 2டி ஃபார்மேட்ல தான் பார்த்தேன். பட் ஆனா 3டி ஃபார்மேட்ல வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பெட்டர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, நீங்க போய் 3டி ஃபார்மேட்லயே பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. நானும் நெறைய ரீல்ஸ்லாம் பார்த்தேன் Instagramல. இந்த மாரி வந்து நெறைய டிவோட்டீஸ்லாம் உள்ள போய் ஏதோ பஜன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாரிலாம் பார்த்தேன். நெறைய இடங்கள்ல ஒரு ஒரு மாரி அலப்பற குடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்தியன் ஃபிலிம். மெயினா அது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம். அந்த மைண்ட் செட்ல போய் எல்லாரும் போய் பார்க்கணும். ஏன்னா, நம்ம இந்தியாலயும் இந்த மாதிரியான அனிமேட்டட் மூவி நல்ல ஒரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல எடுக்குறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்ல அப்படின்றபோது போய் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா இது பக்கா தியேட்டர் மெட்டீரியல். நீங்க நெறைய அந்த குழந்தைங்க, ஃபேமிலி இவங்கலாம் கூட்டிட்டு போய் பார்க்கலாம். இந்த மாதிரியான மைத்தாலஜிக்கல் ஸ்டோரீஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். நம்ம நார்மலா ஒரு டிவிலயோ இல்ல லைக் இந்த ஒரு கார்ட்டூன்ல பார்க்கறது, இது வந்து அனிமேட்டடாவும் பிளஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாவும் போய் பார்க்கறது அவங்க இன்னும் ரசிப்பாங்க. இந்த மாரி கதைகள்லாம் இன்னும் தெரிஞ்சுப்பாங்க சின்ன பசங்க. பிளஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். ஒரு நீட்டான பக்கா தியேட்டர் மெட்டீரியல். ஒரு நல்ல 3டி தியேட்டரா, ஒரு நல்ல 3டி ஃபார்மேட் பிளஸ் 4K ஸ்கிரீன் இருக்கக்கூடிய தியேட்டர், நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா நீட்டாவும் குடுத்துருக்காரு டைரக்டர் அவரோட பிரசன்டேஷன். ஸோ இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. நிறைய தியேட்டர்ல போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.